இறை இரக்கத்தால் புதிய வாழ்வுக்கு கடந்து செல் என்று மைய கருவிலே சிந்திப்பதற்காக நாம் அனைவருமே இங்கு ஒன்றாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை இரக்கத்தால் புதிய வாழ்வுக்கு கடந்து செல் என்பது புதிய வாழ்க்கை என்றால் என்ன? நாம் இப்பொழுது வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? இது ஒரு சரியான வாழ்க்கையாக இல்லையா? அல்லது இந்த புதிய வாழ்க்கை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளாக நாம் கேட்டு பார்த்தோம் என்றால், இன்று இந்த உலகத்திலே பல மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். பல மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது துன்பங்களோ துயரங்களோ ஒரு சோதனைகளோ விபத்துகளோ வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை இப்படியே முடிவடைந்து விட்டது, கடவுள் எங்களை காக்கவில்லை, எங்களை பாதுகாக்கவில்லை, எங்களுடைய இறை வேண்டலை இறைவன் கேட்கவில்லை என்று கடவுள் மீது பழி சுமத்துவோர்களாகவும் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே முடக்கி வைத்துக் கொண்டு எங்களுக்கான ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது, இறைவனுடைய திட்டம் எங்களுக்காக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமலே பல மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய சிறிய காரணங்களால் வாழ்க்கையை முடக்கி கொண்டு பல மனிதர்களும் இன்றைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மிக சிறந்த உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு ஏழை குடும்பத்திலே ஒரு பெண்மணி பிறக்கின்றார். அந்த குடும்பம் மிக ஏழையான குடும்பமாக இருக்கின்றது. அவருக்கு ஒரு இளைய சகோதரி இருக்கின்றார். அந்த குடும்பம் ஒரு ஏழையாக இருக்கின்ற காரணத்தினால் மற்ற அந்த ஊரில் இருக்கின்ற மற்ற குடும்பங்களோ அல்லது அவர்களுடைய உறவினர்களோ யாருமே அவர்களை கண்டுகொள்வதில்லை. அவர்கள் மிக ஏழையாகவே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஊரிலே ஒரு திருட்டு நடக்கின்றது. அந்த திருட்டிற்காக இந்த ஏழை குடும்பத்தினுடைய இந்த குடும்ப தலைவரை அவர்கள் கைது செய்து கொண்டு செல்கின்றார்கள். அவர்களுக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை. அந்த பெண்மணியானவர் அந்த காவல்துறை அதிகாரியிடம் முறையிடுகின்றார். அவர்கள் யாருமே அவருடைய குரலை கேட்கவில்லை. உடனே அந்த பெண்மணி அவர் படித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் மற்ற ஆசிரியர்களிடமும் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள வேறு பெரியவர்களிடமும் கேட்கின்றார், காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பெண்மணி கேட்கின்றார். உடனே அவருடைய உறவினர்களும் தெரிந்தவர்களும், நீ ஒரு மிக சிறந்த அதிகாரிகளாக வேண்டும், அல்லது மாவட்ட ஆட்சியர் அல்லது காவல்துறையிலே ஒரு மிக சிறந்தவராக நீ ஆக வேண்டும், காவல்துறையிலே உயர்ந்த அதிகாரியாக நீ மாறினாய் என்றால் உன்னுடைய பேச்சையும் காவல்துறை அதிகாரிகள் மற்றவர்கள் கேட்பார்கள் என்று அவரிடம் கூறுகின்றார்கள். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பெண்மணி கேட்கின்றார். உடனே அவர்கள் கூறுகின்றார்கள், நீ நன்றாக படிக்க வேண்டும், பல திறமைகளில் வளர வேண்டும். எப்படி நீ நன்றாக படித்து ஒரு மாவட்ட ஆட்சியராக மாறுகின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் நீயும் பெரியவராக மாற முடியும் என்று அந்த பெண்மணியிடம் கூறுகின்றார்கள். இந்த பெண்மணியானவருக்கு படிப்போ சுத்தமாக வராது. உடனே இவர், எனக்கு படிப்பு வராது, வேறு வழி ஏதாவது இருக்கிறதா, அல்லது இந்த படிப்பை தவிர வேறு வழிகளில் நான் இந்த காவல்துறை அதிகாரியாக மாற முடியுமா என்று கேட்கின்ற பொழுது உடனே அவர் கூறுகின்றார், அப்படி என்றால் இவர் விளையாட்டு துறையில் சிறந்தவராக மாற வேண்டும், ஒரு மிக சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக நீ மாற வேண்டும். விளையாட்டிலே ஒரு காவல்துறையிலே விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு தனி பிரிவு இருக்கின்றது. நீ விளையாட்டிலே சிறந்தவராக இருக்கிறாய் என்றால் உன்னுடைய நீயும் ஒரு சிறந்த அதிகாரியாக மாறலாம் என்று. அப்படி என்றால் நீ என்ன விளையாட்டு? அந்த பெண்மணியானவர் கொக்கோ விளையாட்டிலே மிக சிறந்தவராக இருக்கின்றார். மேலும் அவர் ஒரு கைப்பந்து வீராங்கனையாக இருக்கின்றார். கைப்பந்திலே மிக சிறந்த ஒரு விளையாட்டு வீராங்கனையாக பல பயிற்சிகளை மேற்கொண்டு சிறந்த வீரராக மாறுகின்றார். அதன் பிறகு காவல்துறை அதிகாரியாக ஆவதற்காக தேர்வு எழுதுவதற்காக தன்னுடைய சொந்த ஊர், அதாவது உத்தரப்பிரதேசத்திலிருந்து நியூடெல்லி புதுடெல்லியை நோக்கி ரயிலிலே பயணம் மேற்கொள்கின்றார். அந்த பெண்மணியானவர் ஒரு கோட்டையிலே கனவிலே இருக்கின்றார். எப்படியாவது ஒரு காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு, எண்ணமாக, நோக்கமாக இருக்கிறது. அதற்காக இறுதி கட்டம் இந்த தேர்வை எழுதினேன் என்றால், எழுதி வெற்றி பெற்றேன் என்றால் நான் நிச்சயமாக காவல்துறை அதிகாரியாக மாறுவேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றிக் கொள்வேன், எனக்கு பின் அவர்கள் யாருமே உழைக்க தேவை, நான் தான் அவர்களை பார்ப்பேன் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையிலே இந்த பெண்மணியானவர்
தேர்வு எழுதுவதற்காக ரயிலிலே பயணம் மேற்கொள்கின்றார். நள்ளிரவில் ரயிலானது பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு 4 இளைஞர்கள் அந்த ரயிலிலே ஏறி வருகின்றார்கள். அவர்கள் திருடர்களாக இருக்கின்றார்கள். இந்த பெண்மணி ரயிலிலே பயணம் செய்கின்ற பொழுது இவளை நெருங்கி வருகின்றார்கள். நெருங்கி வந்து இந்த பெண்மணியினுடைய கழுத்திலே இருக்கின்ற தங்கச் செயினியை, தங்கச் சங்கிலியை எடுப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இந்த பெண்மணியானவர் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருக்கின்றார். இயல்பாகவே விளையாட்டு வீரர்கள் என்றாலே இயல்பாகவே ஒரு தன்னம்பிக்கை, ஒரு துணிச்சல், இயல்பாக அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவருக்குமே அது உரித்தான ஒரு பண்பாக இருக்கின்றது. எனவே இந்த இளைஞர்கள் அவருடைய தங்கச் சங்கிலியை பிடிக்கின்ற பொழுது இந்த பெண்மணி அவர்களை தடுக்கின்றார். தடுத்தவுடன் இளைஞர்களுக்கு மேலும் ஆத்திரம் அதிகமாக வருகின்றது, கோபம் அதிகமாக வருகின்றது. அவரை 4 பேருமே இணைந்து அவருடைய தங்கச் சங்கிலியை பிடித்து இழுக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் இந்த பெண்மணி அவர்களுக்கு இணங்கவில்லை. எனவே கோபம் அடைந்த அந்த இளைஞர்கள் அந்த பெண்மணியானவரை அந்த ரயிலில் இருந்து கீழே தள்ளி விடுகின்றார்கள். ரயிலில் இருந்து கீழே தள்ளுகின்ற பொழுது பக்கத்திலே காம்பவுண்ட் சுவர், இந்த பெண்மணியானவருடைய உடலானது அந்த காம்பவுண்டிலே உரசி ரயில் சென்ற பிறகு தண்டவாளத்திலே இந்த பெண்மணியானவர் விழுகின்றார். அவர் விழுகின்றது அதிகாலை நேரம். தன்னுடைய இலக்கு, லட்சியம் அனைத்தையுமே மனதிலே சுமந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நான் தான் வழிநடத்துவேன் என்ற ஒரு இலக்கு தெளிவோடு பெண்மணியானவர் தேர்வு எழுத செல்கின்ற அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை தண்டவாளத்திலே அந்த பெண்மணியானவர் விழுந்து கிடக்கின்றார். அவருடைய காலானது அந்த காம்பவுண்டிலே சுவரிலே உரசி கிழிந்து போய் இருக்கின்றது. அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அதன் பிறகு காலை முதல் மாலை வரை அந்த பெண்மணியானவர் தண்டவாளத்திலே கிடக்கின்றார். அந்த பெண்மணி கூறுவார். அதன் பிறகு அவரை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்கின்றார்கள். மருத்துவமனைக்கு செல்கின்ற பொழுது அங்கு மருத்துவர்கள் கூறுகின்றார்கள், உடனடியாக அறுவை சிகிச்சை நிச்சயமாக செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சை செய்தால்தான் ஒரு காலையாவது காப்பாற்ற முடியும், ஒரு காலையாவது சரியாக வைக்க முடியும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி கூறுகின்ற பொழுதும் அந்த மருத்துவமனை போதிய வசதிகள் இல்லாத மருத்துவமனையாக இருக்கின்ற காரணத்தினால் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள், இங்கு அனஸ்தீசியா இல்லை, அனஸ்தீசியா நாளை காலை தான் வரும். அப்படி அனஸ்தீசியா நாளை காலை தான் வருகிறது என்றால் நாம் 2 காலையுமே எடுக்க வேண்டியிருக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். உடனே இந்த பெண்மணி மருத்துவர்களிடம் கூறுவார், காலை முதல் மாலை வரை தண்டவாளத்திலே நாய்களை துரத்தி கொண்டு நான் இருந்தேன். எனக்கு அனஸ்தீசியா எதுவுமே தேவையில்லை, அனஸ்தீசியா இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்று அந்த மருத்துவரிடம் கூறுகின்றார். உடனே மருத்துவர்களும் அனஸ்தீசியா இல்லாமல் அந்த பெண்மணியினுடைய ஒரு காலை அகற்றுகின்றார்கள். அவருடைய குடும்பம் மற்றும் உறவுகள் அனைவருமே மிகுந்த சோகத்திலே இருக்கின்றன. 2 நாட்கள் கழித்து இந்த பெண்மணி அவர் கண்களை திறந்து பார்க்கின்றார். அங்கு மருத்துவமனையில் இருக்கின்றார். தன்னுடைய ஒரு கால் இல்லாமல் இருக்கின்றார். தேர்வு எழுதுவதற்காக ரயிலிலே பயணம் செய்த ஒரு இலக்கு தெளிவோடு சென்ற அந்த பெண்மணியானவர் அந்த மருத்துவமனையிலே இருக்கின்றார். குடும்பத்தினர் சுற்றி இருந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த நேரத்திலே அந்த பெண்மணியினுடைய மாமா மருத்துவமனைக்கு வருகின்றார். மருத்துவமனைக்கு வந்து அந்த பெண்ணை பார்த்து அவர் எந்த ஒரு ஆறுதலும் கூறவில்லை. மாறாக, நீ ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருக்கிறாய், எனவே நீ உனக்கு மலை ஏறுதல் என்பது பிடிக்கும் அல்லவா, எனவே நீ எவரெஸ்ட் ஏறுகிறாயா என்று அந்த பெண்மணியிடம் கேட்கின்றார். உடனே அந்த பெண்மணி முடியாது என்று எதுவுமே சொல்லவில்லை. என்னிடம் ஒரு கால் தான் இருக்கிறது என்று கூறியவுடன் அவருடைய மாமா கூறுகின்றார், எவரெஸ்ட் ஏறுவதற்கு 2 கால்கள் தேவையில்லை. இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே அவர் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து செல்கின்றார். உடனே அந்த பெண்மணியானவர் தான் எப்படியாவது எவரெஸ்ட் சிகரத்தை ஏற வேண்டும் என்பதை தன்னுடைய மனதிலே பதிய வைக்கின்றார். அவர் விழுந்து கிடந்தது முதல் அடுத்த ஆண்டு, அந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பாக பல பயிற்சிகளை மேற்கொண்டு செயற்கை காலை பொருத்தி எவரெஸ்டிலே ஏறுகின்றார். எவரெஸ்டிலே அவரை வெற்றி கொடியை பதிக்கின்றார். அவர் அங்கிருந்து இறங்கி வருகின்ற பொழுது பத்திரிகை பேட்டியாளர்கள் அவரை சூழ்ந்து நிற்கின்றார்கள். அவரிடம் கேள்வி கேட்கின்றார்கள். அவர் அவர்களிடம் எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் அனைவரையுமே அங்கிருந்து அழைத்துக் கொண்டு தான் எங்கு விழுந்து கிடந்தேனோ அந்த ரயில்வே தண்டவாளத்திற்கு அழைத்து சென்று அங்கு அந்த பெண்மணி கூறுகின்றார், 1 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இடத்தில்
என்னுடைய ஒரு காலை இழந்து நாய்கள் என்னுடைய காலை கடித்துக் கொண்டு இங்கு குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடந்தேன். ஆனால் இந்த இடத்தில் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தொலைந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை இந்த இடத்திலிருந்துதான் துவங்கியது என்று தன்னுடைய ஒரு காலை அடித்துக் கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது, இன்றைய அவசர உலகத்திலே ஒவ்வொரு உறவுகளுமே, ஒவ்வொரு மனிதர்களுமே ஒரு புதிய புதிய உறவுகளை தேடிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றோம். இதற்காக என்றால் குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் பேசுவதற்கு இன்று எந்த குடும்பத்திலுமே நேரத்தை ஒதுக்குவதில்லை. குழந்தைகளுடன் உரையாடுவதற்கு பெற்றோர்கள் தயாராக இல்லை. குழந்தைகள் சிறிய குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்களிடம் ஓடி வந்து உரையாடுகின்ற பொழுது அவர்களுடைய வாயை அடக்கி வைக்கின்ற பெற்றோர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி குழந்தைகள் உறவாட நம்மிடம் பேச வருகின்ற பொழுது அவர்களிடம் கைபேசியை கொடுத்துவிட்டு அவர்களை ஒரு புறமாக ஒதுக்கி வைக்கின்ற பெற்றோர்கள் இன்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படி குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது அனைத்தையுமே குழந்தைகளிடம் கொடுத்து பழக்கிவிட்டு இப்பொழுது குழந்தைகள் எங்களிடம் பேசவில்லை. அவர்கள் வேறு உலகத்திலே வேறு நட்போடு வேறு நண்பரோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று பெற்றோர்கள் புகார் அளிக்கலாம். இது அனைத்துக்குமே அடிப்படை காரணமாக இருப்பது பெற்றோர்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக வளர்கிற பொழுது, ஒவ்வொரு தாயினுடைய வயிற்றிலே குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது, அந்த குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது வாஞ்சையுடன் ஒருவரை ஒருவர் கொஞ்சிக் கொள்வதும் அன்போடு வளர்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வளர 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 அவர்களுடைய உறவு முறையானது விரிசல் பட்டு சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைய இந்த அறிவியல் வளர்ச்சியானது நம்மை புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறது என்று பலருமே கூறலாம். இந்த நவ நாகரீக வளர்ச்சிக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த அறிவியல் வளர்ச்சியின்படி வளர்த்து கொண்டே போகின்ற பொழுது நம்முடைய உறவு முறைகள் எல்லாம் இன்று எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் புதிய வாழ்விற்கு கடந்து செல்கிறோம் என்றால் நம்முடைய பழைய வாழ்க்கை இன்று எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய உறவு முறைகள் இவை அனைத்துமே எப்படி இருக்கிறது என்று பெரியவர்களிடம் கேட்டால் ஒருவேளை சொல்லுவார்கள் அவர்கள். இந்த ஊடகம் இப்பொழுது அதிகமான இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது, அதிக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. சுமார் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாடுகளிலே கணவர் வேலை செய்கின்ற பொழுது மனைவியானவர் வீட்டிலிருந்து அவர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். இந்த கடிதம் அங்கு செல்வதற்கு குறைந்தது ஒரு 2 வாரங்களாவது ஆகலாம். அங்கு கணவர் அந்த கடிதத்தை பெற்றுக் கொள்வார். பெறுகின்ற பொழுது அவருடைய மகிழ்ச்சி மிக அதிகமான மகிழ்ச்சி அடைவார். அதை பெற்றவுடன் ஒருவேளை அவருக்கு அதை வாசிப்பதற்கு கூட தெரியவில்லை என்றால் பக்கத்தில் இருப்பவரிடம் அல்லது வாசிக்க தெரிந்தவரிடம் அதை கேட்டு அந்த தங்களுடைய குடும்ப சூழலை, தங்களுடைய பிள்ளைகளுடைய நலனை, தங்களுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு செய்திகளையும் அறிந்து கொள்வதில் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். மேலும் அங்கிருந்து மறு கடிதத்தை அவர்கள் அனுப்புவார்கள். எழுத முடியவில்லை என்றால் வேறொருவரிடம் அந்த கருத்துக்களுக்கு பதில் கடிதம் அவர்கள் அனுப்புவார்கள். அன்று அந்த உறவு முறையானது உண்மையாக, நேர்மையாக, தூய்மையானதாக இருந்தது. ஆனால் இன்று இந்த அறிவியல் வளர்ச்சி நாங்கள் புதிய வாழ்வைக்கு கடந்து செல்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் பல முறை நாம் முகம் பார்த்து எல்லாம் பேசுகின்றோம். ஆனால் இன்று அந்த உறவு முறைகள் பழைய காலத்தை ஒப்பிடுகின்ற பொழுது அன்றும் இன்றும் இருந்த உறவு உண்மையானதாக, நேர்மையானதாக இருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே நாம் புதிய வாழ்விற்கு கடந்து செல்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறையில் நாம் பழையவற்றை எப்பொழுதுமே மறந்து விடக்கூடாது. நம்முடைய குடும்பத்தினரை எப்பொழுதுமே மறந்து விடக்கூடாது. விவிலியத்திலே பல மனிதர்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். புனித அகுஸ்தீனாருடைய வாழ்க்கை அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அவருடைய வாழ்க்கையை பற்றி கூறுகின்ற பொழுது சொல்லுவார்கள், அவர் கொலை மட்டும்தான் செய்யவில்லை, மற்ற இந்த உலகத்திலே உள்ள அனைத்து பாவங்களையும் அகுஸ்தீனார் செய்தார் என்று அவரை பற்றி கூறுவார்கள். ஆனால் அவர் எப்பொழுது தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை, இறைவன் விரும்புகின்ற கடவுளுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த நொடி முதல் அவருடைய வாழ்க்கை இறைவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. திருவைக்கு மிக அளவுக்கு அதிகமான பங்களிப்பை தன்னுடைய எழுத்துக்களால் வழங்கி இருக்கின்றார். மேலும் புனித பவுலடியாருடைய வாழ்க்கை அனைவருக்குமே தெரிந்திருக்கும். துவக்க காலத்திலே கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவர் புனித சவுலாக இருக்கின்றார். பவுலாக மாறிய பிறகு கிறிஸ்துவை அதிகமாக அன்பு செய்கின்றார்.
இயேசுவோடு இருந்து பணிபுரிந்த அவருடைய வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் கண்ட அந்த மற்ற 12 திருத்தூதர்களை காட்டிலும் பவுலடிகளார் நம்முடைய கத்தோலிக்க திருவைக்கு 13 திருமடல்களை மிக சிறப்பாக வழங்கி இருக்கின்றார். தன்னுடைய பங்களிப்பை நற்செய்தி அறிவிப்பின் மூலமாகவும் எழுத்துக்களின் மூலமாகவும் திருவைக்கு மிக சிறந்த பங்களிப்பை பவுலடிகளார் வழங்கி இருக்கின்றார். மேலும் பார்த்தோம் என்றால் இயேசுவினுடைய சீடர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசுவினுடைய சீடர்கள் முன்பு இருந்த வாழ்க்கை, அவர்கள் இயேசுவினுடைய அழைப்பை பெறுவதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண மனிதர்களாக இருக்கின்றார்கள். சாதாரண மீன்பிடி தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருமே பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எப்பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்தாரோ, எப்பொழுது அவர்கள் இயேசுவினுடைய குரலுக்கு செவிமடுத்தார்களோ, அந்த நொடி முதல் அவர்களுடைய வாழ்க்கையானது ஒரு புதிய வாழ்க்கையாக மாறுகிறது. தாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை நாங்கள் மட்டுமே தனித்துவமாக வாழ்வது கூடாது, மாறாக பிறருக்கும் பயன்பட வேண்டும். இயேசுவை போன்று நாங்களும் மற்ற மனிதர்களுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய சீடர்களுடைய இலக்காக இருக்கின்றது. எனவே 3 ஆண்டுகள் அவரோடு இருக்கின்றார்கள். 3 ஆண்டுகள் அவரோடு இருந்த பிறகு அனைத்தையுமே அவரிடம் கற்று தெரிந்தார்கள். இயேசுவை கைது செய்த பிறகு ஓடி ஒளிந்து கொண்ட அதே சீடர்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்ட பிறகு மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்தோடு ஒரு புதிய வாழ்க்கைக்கு கடந்து செல்கின்றார்கள். எங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவுக்காக நாங்கள் சான்று பகர்வோம், ஒரு புதிய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ்வோம் என்று துணிச்சலோடு நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். வல்ல செயல்களை ஒவ்வொரு மக்களுக்குமே அவர்கள் செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் மோசேயிடம் யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்று ஆண்டவர் மோசேயிடம் கூறுகின்றார். ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் படுகின்ற துன்பங்களில் இருந்து அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகின்றார். அவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை வழங்குகின்ற பொழுது மக்கள் அதிகமாக பெற்ற பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே அனைத்துமே எங்களுக்கு கிடைத்து விட்டது என்று இருக்கின்ற பொழுது அவர்கள் கடவுளை மறந்து வேறு தெய்வத்தை வழிபடுகின்றார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் மோசேயிடம் இந்த இறை வார்த்தையை அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் இந்த 2ஆம் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், திருவெளிப்பாடு 3:20 நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் மிக சிறப்பாக கூறுகின்றார், நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மிக சிறந்த ஒரு வசனமாக இருக்கின்றது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிலே கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் என்று கூறுகின்றார். அந்த ஆண்டவருடைய குரலை யாராவது கேட்டு, உள்ளே இருக்கின்ற யாராவது கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அழைக்கின்ற நம்முடைய வீடுகளில் உள்ள கதவுகளை தட்டுகின்ற ஆண்டவருடைய குரலை நாம் என்றைக்காவது செவிமடுத்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். குடும்ப இறைவேண்டல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் வெளியிலே சொல்லிக் கொள்ளலாம், நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், வீட்டிலே ஆண்டவருடைய படங்களை மாட்டி வைத்திருக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர் எங்களோடு இருக்கும் என்று வெளியிலே சொல்லிக் கொள்ளலாம். அது மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரிடம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். அப்படி இறைவேண்டல் செய்கின்ற பொழுதுதான் நாமும் நம்முடைய கதவுகளை தட்டுகின்ற ஆண்டவருடைய குரலை செவி கொடுக்க முடியும். அவர் கூறுகின்றார், யாராவது கதவை திறந்தால் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் என்று கூறுகின்றான். அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி ராவுணவு அந்த புகைப்படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? எல்லாருக்கும் தெரியும் தானே? அந்த படம் எப்படி இருக்கும்? படம் போலதான் இருக்கும். அந்த படத்தை நாம் பார்த்தோம் என்றால் இயேசு நடுவில் உட்கார்ந்திருப்பான், ஒரு புறம் 6 சீடர்கள், மற்ற புறமும் 6 சீடர்கள் இருப்பார்கள், அப்படிதானே? படம் பார்த்துட்டீங்க தானே? உடனே இந்த படத்தை வரைந்தவரிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். இந்த படத்தை நீங்கள் தவறாக வரைந்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். ஏன் தவறு என்று அவர் கூறினார் என்றால், நம்முடைய இல்லங்களிலும்
டைனிங் டேபிள் இருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே சுற்றி இருந்து உணவு அருந்துவோம், அப்படிதானே? ஒவ்வொருடைய முகத்தை பார்த்து உரையாடி கொண்டு பேசிக்கொண்டு சுற்றி இருந்து நாம் உணவு அருந்துவோம். அதுதான் உண்மையான உணவு முறை என்று அந்த படத்தை வரைந்தவரிடம் அவர்கள் கூறுகின்றார்கள். உடனே அந்த படத்தை வரைந்தவர் அவருக்கு ஒரு பதில் கூறுகின்றான். என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய திருப்பந்தியிலே இணைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு மக்களையும் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த பக்கத்தில் இயேசுவும் திருத்தூதர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள், அந்த பக்கம் காலியாக இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவினுடைய குரலை கேட்டு அங்கு வருகின்றார்களோ அவர்கள் அனைவருமே அவரோடு ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்துவதற்காக அந்த இடங்கள் காலியாக விடப்பட்டிருக்கிறது. எனவே கத்தோலிக்கர்களா கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே முதல் திருவிருந்து பெறுகின்ற பொழுது ஆண்டவருடைய நற்கருணையை நம்முடைய இதயத்திலே முதலாக பெற்றிருக்கின்றோம். ஆனால் அன்று நாம் பெற்றிருந்த அந்த நம்பிக்கை வாழ்வு இன்று இருக்கிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்று பொதுவாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த என்னுடைய பந்தியிலே ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவதற்காக அனைவருமே நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் மூலமாக அழைக்க பெற்றிருக்கின்றோம். அந்த அழைப்பின் குரலை நாம் கேட்கிறோமா? ஆண்டவரோடு அவருடைய மேஜையிலே ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவதற்காக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அந்த பக்கம் அமர்ந்து உணவருந்துகின்ற பொழுது ஆண்டவரை முகமுகமாக பார்த்து உரையாடுகின்ற ஒரு உன்னத நிலையை நாம் ஒவ்வொருவருமே பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். இதை என்றாவது நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, இனி நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் சக்கேயுனுடைய வாழ்க்கை. சக்கேயுனுடைய வாழ்க்கை நாம் பலமுறை கேட்ட ஒரு நற்செய்தி பகுதியாக இருக்கின்றது. சக்கேயு வரி வசூலிப்பவராக இருக்கின்றார். பொதுவாக அவருடைய காலத்திலே வரி வசூலிப்பது என்பது அந்த வரி வசூலிக்கின்ற அந்த பணியை குத்தகைக்கு அவர்கள் எடுப்பார்கள். ஒரு அதிகமான தொகையை அவர்கள் செலுத்தி அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்வார்கள். அதன் மூலமாக தாங்கள் செலுத்திய தொகையை அவர்கள் மக்களிடமிருந்து வரியாக பெற்றுக் கொள்வார்கள். இதனால் தான் மக்கள் அவர்கள் மீது கோபம் கொள்வார்கள். அதிகமாக வரி பெற்று இருக்கிறார்கள் என்று மக்கள் கோபம் கொள்வார்கள். சக்கேயுனுடைய வாழ்க்கையை அவர் இயேசுவை பற்றி கேள்விப்படுகின்றார். இயேசு யார் என்று கூட அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய மனதில் இருந்த ஒரு ஆர்வம், அவரை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே இருக்கின்றது. ஓடுகின்றார், ஓடி ஓடி செல்கின்றார். மக்கள் கூட்டமாக இருக்கின்றார்கள். அவருடைய ஆர்வம் குறையவில்லை. மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள் என்று திரும்பி செல்லவில்லை. மீண்டும் முன்னேறுகின்றார். முன்னேறி சென்று அத்திமரத்திலே ஏறிக்கொண்டு ஆண்டவரை பார்க்கின்றார். இயேசுவும் அவருடைய அந்த ஆர்வத்தை பார்த்து அவரிடமே இயேசு கிறிஸ்து வருகின்றார். அவரிடம் வந்து இறங்கி வர சொல்லி அவருடைய இல்லத்திலே சென்று அவரோடு உணவு அருந்துகின்றார். சக்கேயுனுடைய ஆர்வம் எப்படிக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருக்கின்றது. அவருடைய ஆர்வத்தை பார்த்த இயேசு அவருடைய இல்லத்தில் சென்று அவரோடு உணவு அருந்துகின்றார். இயேசு அவருடைய இல்லத்துக்கு சென்றவுடன் அவருடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புதிய மனிதராக நான் மாறப்போகிறேன் என்று அவர் இயேசுவுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். அனைத்து வாக்குறுதிகளையும் அவர் கொடுக்கின்றார். இயேசு அவரிடம் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று கூறுகின்றார். சக்கேயுனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஆர்வத்தை பார்த்து இயேசு அவரிடம் உடனே விரைவா இறங்கி வா, அவனுடைய இல்லத்தில் தங்க வேண்டும் என்று கூறுகின்றார். நம்முடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது? நாம் ஆண்டவரை சந்திப்பதற்காக நம்முடைய முயற்சிகள், என்னுடைய தயாரிப்புகள், ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் ஆண்டவர் சந்திப்பதற்காக வருகின்றேனே, என்னுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது? நான் எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்றேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சக்கேயுனுடைய ஆர்வத்தை பார்த்த இயேசு அவரோடு இல்லத்தில் தங்குகின்றார். அவர் இல்லத்திற்கு ஆசிரை வழங்குகின்றார். அவரோடு உணவருந்துகின்றார். அவர் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்கின்றார். எனவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மற்றும் அன்பு குழந்தைகளை, இறை இரக்கத்தால் புதிய வாழ்விற்கு கடந்து செல்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், சோதனைகள், நெருக்கடிகள் வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து விட்டது என்று முடங்கி போகாமல் ஆண்டவரை இறுக பற்றி பிடிப்போம். ஆண்டவரின் மீது கொண்டிருக்கின்ற ஆர்வத்தால் அவரை தேடி வருவோம். அவரை தேடி ஆர்வத்தோடு நாம் வருகின்ற பொழுது அவரும் நம்மை தேடி நம்மோடு நம்முடைய இல்லத்திற்கு வந்து நம்மை ஆசீர்வதித்து ஒரு புதிய வாழ்விற்கு நம்மையும் அழைத்து செல்வார். எனவே ஆண்டவருடைய அந்த அழைக்கின்ற குரலுக்கு செய்யப்படுபவர்களாக தேவையான அருளையும் ஆசிரியையும் பெற இந்த வழியிலே தொடர்ந்து இறையருள் வேண்டுவோம்.